ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, எங்களுடைய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அண்ட் கேம்ஸை நாங்கள் எப்படி எங்களுடைய பிசியில் யூஸ் பண்ணுறேன், அதுதான் இன்றைக்கான வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுடைய ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, நீங்கள் கூகுள் நோட்ஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணாலே போதும். இப்போ நான் செகண்டோட லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடு. நான் இது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க செட்டப் ஃபைலை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் இதை நான் கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல டுட்டோரியலை பார்த்துக்க முடியுமா இல்லை ஸ்கிப் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க தந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீபோர்ட் மூலம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷனை இந்த இடத்துல எங்களுக்கு செட் பண்ண முடியும்னு அவங்க தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் கிளிக் பண்ணிக்கோம். இந்த இடத்துல என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பிசிலேருந்து இந்த அப்ளிகேஷனை எங்களுக்கு ஃபைல்களை எடுத்துக்க முடியும். அதை பற்றி தான் இந்த இடத்துல தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் கிளிக் பண்ணிக்கோம். இப்போ நாங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோம். எங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனை அவங்க தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ளே ஸ்டோரும் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேம்ஸ் அப்ளிகேஷனை எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்க வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொபைலில் என்ன மாதிரி வருதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல காணப்படக்கூடிய அப்ளிகேஷன் கேம்ஸ் எல்லாம் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எங்கள் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துல எங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் நாங்கள் சில முக்கியமான ஆப்ஷன்களை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷேக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு கீபோர்ட் மூலம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் தந்திருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை எங்களுக்கு செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து சில ஃபைல்களை எங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ஷன் தான் இந்த இடத்துல தந்திருக்காங்க. அதுக்காக நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல செட்டிங்ஸை கிளிக் பண்ண சொல்லி வரும். இப்போ நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட்னு இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங் இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ நாங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுடைய பிசி ஃபைலில் எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்க முடியும், வெளிமை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், வெளிமை டீக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த எங்களுக்கு ஏபி ஃபைலை ஆட் பண்ணிக்க முடியும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல எங்களுக்கு பெக் பட்டனையும் பார்த்துக்க முடியும், ஹோம் பட்டனையும் பார்த்துக்க முடியும், ரீசெண்ட் டாஸ்க்கையும் எங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். டாப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தீமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைலில் என்ன மாதிரி எங்களுக்கு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலம் எங்களுக்கு அப்ளிகேஷன் அண்ட் கேம்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.